அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாம். ஸோ குரூப் 2 இவங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருந்து லைன் பை லைன் கொஷின் எடுத்திருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 81. இது எத்தனாவது பார்ட் வீடியோனா பார்ட் நம்பர் 6. ஆல்ரெடி 5 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த 5 பார்ட் வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஷின் நம்பர் 81. நெல் குத்தும்போது பாடப்படும் பாட்டு டேஷ். நெல் குத்தும்போது பாடப்படும் பாட்டு டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, வல்லை பாட்டு. ஆப்ஷன் ஆ, வல்லை பாட்டு. அடுத்து கொஷின் நம்பர் 82. நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் டேஷ். நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, நன்சை. ஆப்ஷன் ஆ, நன்சை. அடுத்து கொஷின் நம்பர் 83. குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் டேஷ். குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, புன்சை. ஆப்ஷன் ஆ, புன்சை. அடுத்து கொஷின் நம்பர் 84. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் டேஷ். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ, வாணிதாசன். ஆப்ஷன் இ, வாணிதாசன். அடுத்து கொஷின் நம்பர் 85. அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பது யாருடைய இயற்பெயர்? அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பது யாருடைய இயற்பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆப்ஷன் இ, வாணிதாசன். ஆப்ஷன் இ, வாணிதாசன். அடுத்து கொஷின் நம்பர் 86. பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் டேஷ். பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, வாணிதாசன். ஆப்ஷன் ஆ, வாணிதாசன். வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு டேஷ். வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ, பிரெஞ்சு அரசு. ஆப்ஷன் இ, பிரெஞ்சு அரசு. அடுத்து கொஷின் நம்பர் 88. தமிழச்சி என்னும் நூலை எழுதியவர் டேஷ். தமிழச்சி என்னும் நூலை எழுதியவர் டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, வாணிதாசன். ஆப்ஷன் ஆ, வாணிதாசன். அடுத்து கொஷின் நம்பர் 89. தொடுவானம் என்னும் நூலின் ஆசிரியர் டேஷ். தொடுவானம் என்னும் நூலின் ஆசிரியர் டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ, வாணிதாசன். ஆப்ஷன் இ, வாணிதாசன். அடுத்து கொஷின் நம்பர் 90. இயற்கை டேஷ் கொண்டு பொங்கி எழுந்தால் பெரும் அழிவை ஏற்படுத்திவிடும். இயற்கை டேஷ் கொண்டு பொங்கி எழுந்தால் பெரும் அழிவை ஏற்படுத்திவிடும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ, சீற்றம். ஆப்ஷன் இ, சீற்றம். அடுத்து கொஷின் நம்பர் 91. டேஷ் அடிக்கடி புயலால் பாதிக்கப்படும் பகுதி ஆகும். டேஷ் அடிக்கடி புயலால் பாதிக்கப்படும் பகுதி ஆகும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ, தமிழ்நாடு. ஆப்ஷன் இ, தமிழ்நாடு. அடுத்து கொஷின் நம்பர் 92. திரண்டு எழுந்த டேஷ் ஆல் உருவான காற்று வேகமாக அடித்தது. திரண்டு எழுந்த டேஷ் ஆல் உருவான காற்று வேகமாக அடித்தது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, மேகங்கள். ஆப்ஷன் ஆ, மேகங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 93. டேஷ் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வீணாய் போயின. டேஷ் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வீணாயின. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ, வாங்கல். ஆப்ஷன் இ, வாங்கல். அடுத்து கொஷின் நம்பர் 94. பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவு அடைந்த நாடு டேஷ். பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவு அடைந்த நாடு டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ,
காங்கேய நாடு. ஆப்ஷன் இ காங்கேய நாடு. அடுத்து கொஷின் நம்பர் 95. கோணக்காத்து பாட்டு பாடலில் கவிஞர் வேண்டும் தெய்வம் டேஷ். கோணக்காத்து பாட்டு பாடலில் கவிஞர் வேண்டும் தெய்வம் டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ முருகன். ஆப்ஷன் இ முருகன். தேங்க்யூ டீச்சர்ஸ். அடுத்த பார்ட் 7 வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.